ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்று ஒரு இளந்தளிரில் பார்த்தீங்கன்னாக்க முதுமையின் மகிழ்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து திருமண நாள், பிறந்த நாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுமையின் மகிழ்ச்சி என்னங்க, முரண்பாடாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதுமையில் எப்படிங்க மகிழ்ச்சி வரும்? முதுமை வந்துட்டாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயம் வந்துடுது, தோல்வி மனப்பான்மை, நம்மளால இனிமேல் ஒன்றுமே முடியாது. அதுவும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது என்ன நினைக்கிறாங்க, ஆகா நான் இதுக்குமே லாயக்கில்லாதனா ஆகிட்டேனே, என்ன செய்யறது அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் இந்த சின்ன ஒரு 6 டிப்ஸ் கொடுக்குறேன், அதை மட்டும் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் முழுமையாக இளமையாகவே ஆயிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னாக்க, நோய், தள்ளாமை இதெல்லாம் தான் வந்து ஒரு காரணமா காட்டுறீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து நல்லா தான் இருப்பீங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 6 டிப்ஸில் நம்ம வந்து என்னென்னன்னு பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள வந்து நீங்க வந்து இப்போ ரிட்டயர்மெண்ட் ஆகிறீங்க அப்படிங்கும்போது, அதாவது பெண்கள் வந்து சமையல் இதுல இருந்தும், இல்ல அலுவலகத்துல இருந்தோ, இல்ல ஆண்கள் அலுவலகத்துலேருந்து ரிட்டயர்மெண்ட் ஆகிறீங்க, ரிட்டயர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஐய்யய்யோ! அப்படின்னு அப்படியே நொறுங்கி போய் உட்காந்துருவாங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க. அப்படி கிடையாது. அத வந்து சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்களுக்கு இனிமே தான் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. என்னங்க இனிமே தான் வாழ்க்கை ஆரம்பமா? அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாங்க, இனிமே தான் உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. உங்களுக்கு வந்து அந்த ரிட்டயர்மெண்ட்ட வந்து அழகா ஏத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நெறைய டைம் இருக்கும். நீங்க என்னென்னலாம் சின்ன வயசுல சாதிக்கணும்னு நெனச்சீங்களோ, அதெல்லாம் நீங்க யோசிச்சு அந்த வயசுல வந்து நீங்க சாதிக்கிறதுக்கு வந்து துணிந்தீங்க அப்படின்னாக்க, நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து உங்களுடைய அலுவலகத்தில வேலை பார்த்த நண்பர்களோ, இல்லது உங்களுடைய தனிப்பட்ட நண்பர்களோ, அவங்கள வந்து நீங்க கூப்பிட்டு பேசுங்க. அ ந அதாவது நெறைய அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க கூட வந்து ஒரு சின்ன சுற்றுலா, இல்ல உங்களுக்கு பிடித்த கோவில், உங்களுக்கு பிடித்த உணவகம், உங்களுக்கு பிடித்த இடம், பீச்சு அந்த மாரி வந்து நீங்க போயிட்டு, நேரத்த வந்து அழகானதா நீங்க வந்து செலவிடலாம். அப்போ உங்களுக்கு நெறைய புதிய சிந்தனைகள்லாம் உருவாகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்க வாழ்க்கை துணை, அதாவது அது கணவனோ, இல்ல மனைவியோ, அவங்க கூட வந்து அந்த நேரத்தில தான் உங்களால வந்து அன்பா நீங்க பேசிக்க முடியும். வந்து ஒரு ஆறுதலா இருக்க முடியும். அதுவரைக்கும் நீங்க வந்து பணம், பணம், பணம்னு வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்காக ஓடியிருப்பீங்க. அந்த வாழ்க்கை துணைக்கிட்ட பேச கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. அது பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும் பேச நேரம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து நல்லா அவங்ககிட்ட ஒரு அன்பா, ஒரு சிநேகமா நீங்க பேசும்போது, உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி அதிகமாகும். இல்லைங்களா? ஏன்னா, அப்ப வந்து உங்களுடைய மகனோ, மகளோ வந்து திருமணமாகி போயிருப்பாங்க. யாரும் கிடையாது. கடைசி வரைக்கும் வாழ்க்கை துணை மட்டும் தான். அது ஆணா இருந்தா பெண்ணுக்கு, பெண்ணா இருந்தா ஆணுக்கு அவ்வளோதான். அப்புறம் நீங்க வந்து இந்த முதுமை அப்படிங்கிற வந்து ஒரு வரமா நினைங்கங்க. அது வந்து ஒரு சாபமா நினைக்காதீங்க. நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாரி நெறைய நீங்க சாதிக்கலாம் அப்ப. சின்ன வயசுல உங்களுக்கு வந்து நெறைய எய்ம், அதாவது உங்களுக்கு ஒரு இலக்கு இருந்திருக்கும். இத செய்யணும், அத செய்யணும்னு. அது முடியாம போயிருக்கலாம். அத நீங்க இப்ப எடுத்து செய்யலாமே! அழகா செய்யலாம். உங்ககிட்ட நெறைய காசும் இருக்கும். உங்ககிட்ட தைரியம் இருக்கு. மனோபலம் இருக்கும். எல்லாமே மனோபலத்த மட்டும் கூட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நல்ல சாதனையாளரா வெளியில வர வந்து நெறைய சான்சஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து ம் அ என்னன்னா, இப்ப நீங்க உங்களுக்காக வந்து கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கணும். இளமையிலேயே நீங்க வந்து சேமிச்சு வச்சுக்கணும். இப்ப உங்களுடைய பேரன் பேத்திகளோ, இல்லது வந்து ம் அ மனைவியோ, இல்ல கணவரோ, அல்லது நெருங்கிய உறவினர்களோ, நண்பர்களுக்கோ ஒரு திருமண நாள், இது பிறந்த நாள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்க சேமிப்புலேருந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் குடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஒரு பேரனுக்கு குடுத்து பாருங்களேன், ஒரு பேத்திக்கு குடுத்து பாருங்களேன். அது அவங்களுக்கு வந்து அவங்க மகனுக்கோ, மகளுக்கோ, இல்ல மருமகனுக்கோ, மருமகளுக்கோ, இல்ல உறவினர்களுக்கோ ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த 6 டிப்ஸ் நீங்க பயன்படுத்தி பாருங்க. நீங்க வந்து முதுமைலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இளமை தான். நான் எப்பவுமே இளமை தான். கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நோய், தள்ளாமை, மூப்பு, இறப்பு எல்லாமே வந்து உடம்புக்கு தான். ஆத்மா கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்மலாம் ஆத்மாக்கள் தான். உடம்பு கிடையாது. இந்த உடம்பு எப்போனா போகும் இல்லையா? அந்த ஆத்மா வந்து இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அழியாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்காரு. அது மாரி வந்துட்டு நம்ம வந்து உடம்புக்கு தான் வயசாகுது. மனசுக்கு வயசே ஆகல. அது எப்பவுமே வந்து இளமையா தான் இருக்கும். அத புரிஞ்சுட்டு நீங்க இந்த 6 டிப்ஸையும் பயன்படுத்தி பாருங்க. நாளைக்கு என்ன வந்து தேடி வந்து என்கிட்ட வந்து சொல்லுவீங்க. ஆமா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேம்மா, இன்னைக்கு நான் சாதிச்சிருக்கேன்னு கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் உங்கள் கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.